வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. என்ன பேசுவோன்னா மெயின் வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி பேசுவோம் சார். ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசுவோம் சார். வெளியில நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். பார்ட்டி வந்தோடனே ஒரு வைப் ஆகி நம்மளும் ஹியூமன் தான்றதை பார்ட்டியில் தான் ஒரு ஃபன்னாக பேசிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப பொருளெல்லாம் பேச மாட்டோம். புலம்புறதுல மனசுல சோகம் இருக்கும். அது ட்ரிங்க்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் வர லேட் ஆகும், ஸோ நீ அம்மா வீட்டுக்கு போயிடு. ஆத்தி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள், இதுதான் இன்றைக்கு நீயானா பேசவிருக்கிற விஷயம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. இவங்க இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டியில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. வீட்டில் வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? ஓ, பொண்டாட்டியை பத்தி பேச முடியாது, அங்க போய் புலம்புறது. குமுறல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. அதுக்கு என்னங்கிறப்ப அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே, வீட்டுல சந்தோஷத்தெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போவாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வெளியில நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படியா? அப்படிதான் எப்பயுமே அவங்க எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க. இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். அப்படின்றது எல்லாருக்குமே பயம் இருக்கும் சார். சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? சார், மேபி அந்த பார்ட்டியில் பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், சண்டை வரலாம். அந்த பயம் சார். சொல்லவே இல்ல. உண்மையில் பார்ட்டியில் என்ன நடக்கிறது? பார்ட்டியில் நாங்கள் போகிறதே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சார் போகிறோம். உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா அப்படிப்பாங்க. போகும்போது அவங்கள்ட்ட ஜாலியாக பேசும்போது ஏதோ மச்சான் ஒரு கட்டிங் அப்படின்னு பேசுவாங்க. அதில் ஆரம்பிப்போம். சரிப்பா, நீ சொல்றது நியாயம்தான். ஆரம்பிச்சு எங்கள் பிரச்சனை, எங்களுக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் நார்மலாக பேசுவோம். கொஞ்சம் குடிப்பீங்க, கொஞ்சம் புலம்புவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? வந்தோடனே ஒரு வைப் ஆகி நம்மளும் ஹியூமன் தான்றதை பார்ட்டியில் தான் ஒரு ஃபன்னாக பேசிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப பொருளெல்லாம் பேச மாட்டோம். சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 ரொம்ப கட்டுப்பாடா இன்னொருத்தர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருந்த நீங்க ஒரு சுதந்திரமா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா? ஒரு ரீபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார். அன்னைக்கு ஒரு நாள் ரீபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் உங்க ஊர்ல. வீட்டில் பேச முடியாது, அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அவங்ககிட்டயே போய் சொல்லிட்டு தான் வந்திருப்போம். என்னப்பா சொல்ற? போயிட்டு ரவுண்டாக உட்காந்துருவோம், ஆல்கஹால் இருக்கும், பேசுவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக டான்ஸ் இருக்கும் சார். உனக்கே அசிங்கமா இல்ல? அங்கே ஒரு ஜாலிக்கு மட்டும் மீட் பண்ணுறது இல்லை, அதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். நான் உங்களை எப்படி நம்புறது? அடுத்து எப்போ பார்ட்டி பண்ண போகிறோம், எங்கே சுற்றி பார்க்க போகிறோம், வருஷம் முள்ள ஒரு 2-3 டூர் போவோம் ஃபேமிலியோட. என்னடா சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ்ட புலம்புனா சேர்ந்து புலம்புவோம். ஓகே, நம்ம மட்டும் மோசமா இல்ல, கூட இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. இதுல அந்த ட்ரிங்க்ஸ் டான்ஸ் புலம்புறதுல மனசுல சோகம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த புலம்புல நோக்கி ஓடிட்டு இருக்க வேண்டியதான். இதான் சார் பார்ட்டி, வேற ஒன்றும் கிடையாது. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு 10 பேரை பற்றி பேசுறது தான் சார். பார்ட்டி பண்ணுறதே ஜாலியாக இருக்கிறது தான் சார். இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ண ப்ரெஷர் ஒன்று, கமிட்மெண்ட் ப்ரெஷர் ஒன்று. என்ன பேசுவோன்னா மெயின் பாஸ்ட்டை பற்றி பேசுவோம் சார். உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. நம்ம கடந்து வந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் சார். ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். ஒரு பிஸ்னஸ் டீலாக பேச போகிறோம், அதனால் அது ஒரு பெரிய டீலு. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, சொல்லவே இல்ல, வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கிளம்புவோம் சார். இது ஒரு தடவை ஓகே. ரெண்டாவது தடவை அந்த இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? டீல் கொஞ்சம் தெரியாது, லேட் ஆகுது, டீப் டிஸ்கஷன் போகுது. வேற எப்படி பர்மிஷன் வாங்குவீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துடுறது. பர்மிஷன் கேட்கறதில்ல, அப்படியே அந்த வேலை இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ளோல போயிருது. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அது இல்லைன்னா அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அது ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம், அதான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். கேட்டுக்க, இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், நானும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு போறேன், அந்த மாதிரி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
பார்ட்டிக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம், வெளியே போகிறோம் கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சரி சரி அப்புறம் என்னாச்சு? ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஒரு வாட்டியுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு தான் சார் போக வேண்டியது. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? சார் அவங்க சொல்ல போதே நம்மளுக்கு ஒரு டோன் இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இன்ன வரைக்கும் என் மாமனாரும் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாரு. பட் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரைனிங் சொல்லி எங்கேயுமே போனதே கிடையாது. நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே வந்து நான் ஒரு 4 நாள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க. கம்பல்சரியாக போயே ஆகணும், என்னை வந்து கம்பல்சரியாக வர சொல்கிறாங்க. அப்படியா? என்னத்த அப்படியா அப்படின்னு சொல்றதுலே சார் நம்மளுக்கு அந்த டோன்லயே வந்து தெரிஞ்சு போயிடும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா அப்படி ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. கவனிப்பு கூட இருக்கும். அப்ப தெரிஞ்சிடும் சார் நம்ம எதுக்கோ அடி போடுறாங்க அப்படி. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பேசுவாங்க இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வர லேட் ஆகும், ஸோ நீ வந்து அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்றவாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த டாக்கே கேஷுவலா இருக்காது, எப்பவும் சொல்ற மாதிரி இருக்காது. இருக்காது. ரொம்ப ப்ரொஃபஷனலா. ஆமா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுவாங்க. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். அந்த ஷூட் பண்ணலன்னா அடுத்த வேலையே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் எப்படி பொய்ன்னு, அப்பட்டமா எப்படி பொய்ன்னு தெரியுது உங்களுக்கு? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈவினிங் ஆக ஆக கால்ஸ் கம்மியாகணும்னு நம்மளே அவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த டைம்ல அவங்க வந்து கால் எடுக்க மாட்டாங்க. அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் எக்ஸஸா பேசிடுறது. இது ஒருத்தே கேரிங் அதிகமாயிடுச்சு. நம்ம ஏதோ தெரியாம ஏதோ அவங்க மேல பண்ணிட்டோம் போல இருக்கு, கேர் பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால அவங்க வந்து ரிட்டர்ன்ல நமக்கு மேல ரொம்ப அதிகமா கேர் காமிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கு என்னங்கிறப்ப இப்போ மத்தவங்கள சொன்னா நம்ம விட மாட்டோம். அந்த ஒரு பர்சன் நேம சொல்லி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னப்பா சொல்ற? ஐயோ, சரி போயிட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. அவர் மன வருத்தத்துல இருக்காரு, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களையும் கூப்பிடுறாரு. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம் வேணான்னு சொல்லுவோம். அந்த அண்ணாங்கும் போது அப்படியா சரி போங்க, பட் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புவோம். பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். காரணம் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். எப்படி சொல்றதே தெரியல, அது அருவருப்பா இருக்கும். பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கண்ணு வந்து குட்டி ஆயிடும், இந்த இடம்லாம் வீங்கி இருக்கும். அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பாங்க. அப்படியா? அப்படித்தான். இப்படி பார்ப்பாங்க. நான் என்ன ஏன் இப்படி ஒரு மாதிரி கண்ணில் ரெட்டா இருக்கு ஏன் அப்படி சொல்லி கேட்டாக்க அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதான் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி இப்போ ஓகேவா அப்படின்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த முகம் எப்படி இருக்கும், அந்த முகத்தை அவங்களுக்கு நீங்க காட்டணும். இது ஒருத்தே இந்த காலத்துல தான் சார் குடிச்சிட்டு டைரக்டா வருவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னப்பா சொல்ற? குடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு அடுத்த நாள் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா தான் வராங்க காலையில. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வளர்றேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு 100 டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க சார். இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா பொறுப்பா ஷூவை கழட்டி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது, சாக்ஸை கழட்டி ஷூக்குள்ள வைக்கிறது, என்னடா சொல்ற? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு தூங்குறதுக்கு எப்பவுமே லேட்டா தூங்குவாங்க. நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் சின்ன குழந்தை பண்ற மாதிரி இருக்கும், ஃபன்னியாவும் இருக்கும், அதே சமயம் பயங்கரமா கடுப்பாவும் ஆகும். இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? பண்ற நேரத்துல எந்த உச்சத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ரொம்ப கவலையில இருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? கண்டிப்பா ரைட் தானே? அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் சார். அட போடா பொசகட்ட புண்ணாக்கு. வெளியில போறேன், பார்ட்டிக்கு போறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன். ஆனா அது எல்லாமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓ அப்படியா விஷயம்? எனக்கு வந்து நான் என்ன ரிஸ்க் வேணாலும் அதுல இருக்கு, அந்த ரிஸ்க் எல்லாமே எனக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற?